மச்சானுக்கு மாப்பிள்ளைக்கும் ஓடி பிடிச்சி விளையாடுறதே வேலையா போச்சு. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு எதுவும் இல்லையா? என்னாச்சு? அந்த தம்பி எங்க? என்ன ஆச்சு மாமா? திடீர்னு 2 பேர் கத்தியோட வந்தானுங்க. எப்படி வந்தானுங்க, எதுக்கு வந்தாங்க ஒண்ணுமே புரியல. அந்த தம்பி தான் என்ன வந்து காப்பாச்சு. அவங்க எப்படி போனான்னு தெரியல. மாமா உங்களை குத்திட்டாங்க, ஊரை விட்டு தாட்டிடுவாங்களா? என்னப்பா ஆச்சு? ஓடிட்டானுங்க. ஓடிட்டாங்களா? எங்க ஓடிடுவாங்க? டேய் பத்தர் வாடா. தம்பி சீக்கிரம் வாங்கடா. ஐயோ எங்கயா போறீங்க? டேய் நீங்க எங்கடா போறீங்க? யோ தூங்கி நின்ற ஏபி என் தங்கச்சி ஓடி போய்டா, வா தேடலான்றாயா? எத்தனை முறையா ஓடும் தங்கச்சி? வாய முறா. டேய் உள்ள பூந்து ஐயா கழுத்துல கத்தி வச்சு கொலை பண்ண பார்த்தாங்கடா. தங்கச்சியை காணா, அண்ணனை காணான்னு வாடா. வாங்கடா தேடலாம். யார மச்சான் என் தங்கச்சி? வா. என்ன வேகமா வந்து வாசல்ல நின்னுட்டீங்க? வாங்க உள்ள போய் பாப்போம். அது ஒண்ணும் இல்ல தம்பி. டேய் கூப்புறான். செங்கல்வராயா, செங்கல்வராயா. யாரா அது? என் பேரை சொல்லி கூப்பிடுறது? அதுவும் ஐயா ஊர்ல? ஏங்க நாங்க தாங்க கூப்பிட்டோம், அங்க பாக்குறீங்க? வாங்கப்பா. என்ன எல்லாரும் ஏன் வீட்டு வாசல் வந்துக்கிறீங்க? ஐயாவை செத்துட்டானா? எவ்வளவு சொல்லி வந்தீங்களா? யோ வாய்க்கு வந்தபடி பேசாதயா. என் மாமனை கொல்றதுக்கு கொலாரிங்க 2 பேர் வீட்டுக்குள்ள புகுந்துட்டாங்க. தம்பி தான் தடுத்துட்டு படிச்சு தப்பிச்சு ஓடிட்டாங்க. எங்க ஓடி ஒளிஞ்சிருக்காங்க தேடி வந்துட்டாங்களா? ஏப்பா அசலூரு, உனக்கு நான் ஐயாவை மாமனா மச்சானா? ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் நடுவில் மூத்து எடுக்கிற? ஏய் தேவையில்லாம பேசாத. அவங்க உள்ள இருக்காங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லு. இந்த ஊர்க்காரங்க என்னைக்கடா என் பேச்ச நம்பியிருக்கீங்க? என் வீடு எப்பயும் திறந்தே தான் இருக்கு. நீங்களே போய் செக் பண்ணுங்க போங்க. அப்புறம் நான் அவரே சொல்லிட்டார்ல, வாங்க போய் பாப்போம். தம்பி இது உங்களுக்கு புரியாது. அவர் வீட்டுக்குள்ள போக கூடாது, அவரோட பேசக்கூடாது. இது மாமாவோட உத்தரவு. மாமா என்ன ஹைகோர்ட் ஜட்ஜாங்க? இந்த நேரத்துல இதெல்லாம் பாக்காதீங்க மச்சான், நீ போய் பாடுறா. என்ன சிங்கம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த ஊர்க்காரங்க தானே வரக்கூடாது. நான் அசலூர் தான், வரலாம்ல. நான் போய் பார்த்துட்டு போங்க. இது எப்படி இங்கே வந்துச்சு? அது காத்துல அடிச்சுட்டு வந்திருக்கோம். சிங்கம், இது கொலகாரங்க மூஞ்சில இருந்த கச்சீஃப். ஒண்ணு அவனுக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ளார வந்திருக்கணும், இல்லைன்னா தெரியாம வந்திருக்கணும். அது அவங்களை பிடிச்சா தெரிஞ்சிட போகுது. வாங்க. இப்போ வந்து இப்படி பேசுன எப்படிமா? எனக்கு ஒரு கனவு இருக்கு, லட்சியம் இருக்கு. என்னடி பெரிய கனவு லட்சியம்னு? ஒரு பொண்ணோட கனவே நல்ல குடும்பம் அமைறதுதான். அதான் பெத்தவங்களுடைய கனவும். அதை முதல்ல நிறைவேத்து. அப்பா நீங்களும் அப்பா சும்மாவே இருக்கீங்க? அம்மா ஏதோ அறிவு கெட்டத்தனமா பேசுறாங்க. ஏய் அடிச்சனா பாரு. ஏய் இரு. என்னம்மா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? காலேஜில் போய் படிக்கணும்னு சொன்னேன், சேர்த்து விட்டேன். ஹாஸ்டலில் தங்கி தான் படிப்பேன்னு சொன்னேன், சேர்த்தேன். படிப்பு முடிஞ்சோடனே வேலைக்கு போகணும்னு சொன்னேன், அதுக்கும் ஒத்துக்கிட்டேன். இப்போ போன வாரம் அப்பா நான் அமெரிக்காவுக்கு போறேன், என் திறமை கிடைச்ச வேலை அப்படின்னு சொன்னேன், அதுக்கும் ஒத்துக்கிட்டேன். இப்படி நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினல்ல, அப்பா அவ சும்மா தானே இருந்தா, இப்ப அவ இஷ்டத்துக்கு நான் தலையாட்டுறேன், நீ சும்மா இரு. அப்பா உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தானே நான் போறேன்னு சொன்னேன். 2000 பேர் வேலை பார்க்குற இடத்துல உங்க பொண்ணுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னும் 3 நாள்ல போனப்பா.
இப்ப வந்து இப்படி சொன்னா நியாயமே இல்லப்பா. எதுமா நியாயம் இல்ல? என் மக அசலூர்ல வாழ்ந்தாலும் ஐயாவும் மகளா வாழறான்னு நான் பெருமைப்பட்டு இருக்கும் போது 2 சின்ன பசங்க ஊர் நடுவுல வந்து என்னையா பொண்ணு வளர்த்திருக்கேன்னு கேட்டானுங்க. நான் உன்னை கேட்டேனா? உன் வயசுல இந்த ஊர்ல ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம இருந்தான்னா ஒண்ணு அவ விதவையா இருக்கணும் இல்ல வாழாவட்டியா இருக்கணும். ஆனாலும் அப்பா நான் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும், இப்ப எனக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னேன். அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். நான் கேட்டேனா இப்ப கடைசியா ஒண்ணு கேட்டுக்கிறேன், கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இந்த அமெரிக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா கொடுத்து நடத்து. அப்பா என்ன நம்பலையாப்பா? எப்படிமா நம்ப சொல்ற? எப்படி நம்ப சொல்ற? 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு அண்ணனை தான் தங்கையை தேடி நாயா அலைய வைக்கிறேன். 5000 மைலுக்கு அப்புறம் போய் நீ என்ன பண்ற ஏது பண்ற உன் பின்னாடியே வந்து பாக்கிறதுக்கு எனக்கு தெம்பு இல்ல, தைரியமா இல்ல. மாமா மாமா ஒரு சர்ப்ரைஸ் மாமா. அவன் முகமுடி மாட்டிக்கிச்சு. கூடிய சீக்கிரம் அவன் முகத்துல. ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஓ ஏதோ ஒரு முக்கியமான டிஸ்கஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் வந்து பேசுறேன். இல்ல மாப்பிள்ள, சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. மாம்பளுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? சூப்பர் மாமா. அது கல்யாணம் இல்ல மாமா, திருவிழா. மாப்பிள்ளை ஊர்வலத்துக்கு யானை குதிரை எதுவுமே கிடையாது. அந்த மாப்பிள்ளைய இந்த தாய் மாமன் தோல்ல வச்சுட்டு சுத்துவேன் மாமா ஊர்வலமா. முட்டாளாட்ட பேசாதடா, நீ தாடா மாப்பிள்ளைய. நான் பாப்பா டேய் சும்மா மாசம் நிக்காத மாமா மாமான்னு. போய் கல்யாண வேலையை பாரு போ. இல்ல மாமா நான் சொல்றது கொஞ்சம் மாமா. மாமாவுக்கு பூசா தண்ணி அடிக்கிற பழக்கம் வந்திருக்கு போல. ஏன் இப்படி உளறிட்டு போறாரு? டேய் உளறலடா, சரியா தான் சொல்லிருக்காரு. நீ என்னக்கா ஆம்பள்கிட்ட ஒரு வார்த்தை? அவள்கிட்ட என்னடா கேக்குறது? எல்லா விஷயத்தையும் அவ நம்ம கிட்ட கேட்டுட்டா செய்றா. உன்னை விட அவளை தாங்குறவன் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்கடா. போய் வேலையை பாரு போ. அக்கா இருந்தாலும் வயசு வித்தியாசம் ஒண்ணு இருக்குல்ல. என்னடா வயசு வித்தியாசம்? நம்ம அப்பா அம்மாக்கு 15 வயசு வித்தியாசம் இருக்கு. உனக்கும் அவளுக்கும் 8 வயசு வித்தியாசம் தான். அதெல்லாம் சரியாயிடும். போய் வேலையை பாரு. போடா. அக்கா நீமா அப்படி அக்கா ஆம்பள் தெரியா நீ இப்படிதான் முறைச்சிட்டு போவட்டு. இருந்தாலும் அக்காவுக்காகவும் மாமாவுக்காகவும் நான் உன்னை ஏத்துக்கிறேன். அஞ்சாத சிங்கம் வயசு ஆக கடவுள் எல்லாருக்கும் வாழ்க்கையை தான் கொடுப்பான், ஆனா உனக்கு வாழ்க்கையே கொடுக்க போறான். அதனால இனிமே இந்த தூக்கத்தெல்லாம் விட்டுருவேன்னு சத்தியம் பண்ணு. என்னது? அருவா கத்தியப்பா. ஓ ரிட்டையர் ஆகிற வயசுல எல்லாருக்கும் பென்ஷன் தான் கிடைக்கும், ஆனா உனக்கு பொண்ணும் சன்னும் கிடைக்க போகுது. அதனால இனிமே இந்த பாக்கு தண்ணி தம்மு எல்லாத்தையும் விட்டுருவேன்னு சத்தியம் பண்ணு. 40 வயசுல 4 அடி அருவாலை தூக்கி நிறுத்துறதுக்கே நாக்கு தள்ளிடும். ஆனா உனக்கு அப்பதான் எல்லாருமே ஆரம்பிக்க போகுது. அதனால சம்சாரத்துக்காக மற்ற சமாசாரத்தெல்லாம் தொட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அப்போ இதுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இருக்குன்னு எதை வச்சு சொல்றீங்க? இதை வச்சுதான் தம்பி, இந்த கலர்ல 20 துணிக்கு மேல இந்த வீட்டுல இருக்கு. அது நமக்கு ராசியான கலரு. மூக்கு சிந்துறது, முகம் துடைக்கிறது, வண்டி துடைக்கிறது எல்லாமே இந்த மாதிரி துணியில தான். இங்க பாருங்க, நீங்க 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு இப்பதான் வந்திருக்கீங்க. ஜாக்கிரதை. பகைன்றது வெறும் இழப்பை மட்டும்தான் தரும். ஆமாடா, எனக்கு அதான் வேணும். பொண்டாட்டில இருந்து சொத்து சோகம் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இனிமே இழக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா ஐயா வீட்டை இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு. சார் இந்த ஆள் தான் சார் கண்டிப்பா பண்ணியிருக்காரு. உள்ள தூக்கி வச்சு 4 தட்டு தட்டுங்க சார், எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? செங்கல் வராயன். ஏதோ சிரிச்சு பேசிட்டு இருக்கேன், சின்ன பிள்ளைதனமா இருப்பேன்னு நினைச்சிட்டியோ? பீஸா அறுத்துருவேன். சும்மா இருங்க. டேய் நீ வெளியேறு, நான் பேசிட்டு வரேன். போ போ. என்ன சொல்றான்? இந்த மாதிரி துணி அந்த ஆள்கிட்ட 20 இருக்கான். அந்த ஆள் எதுவுமே பண்ணலன்றான். இந்த ஊர்லயே எங்க மாமாவை கொல்ல துடிக்க நினைக்கிற ஒரே ஆள் இந்த செங்கல் வராயன் தான். அப்படி என்ன பிரச்சனை உங்க மாமாவுக்கும் செங்கல் வராயனுக்கும்? அதுவா, 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாமாவை எடுத்து இந்த செங்கல் வராயன் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நின்னான். பிரச்சாரத்துல ஆனால் பறந்துச்சு. செங்கல் வராயன் இதை தேர்தலா பார்க்காம தான் மரியாதையா காப்பாத்திக்கிற சண்டையாவே பார்த்தான். மாமாவுக்கு செல்வாக்கு இருந்தது, செங்கலுக்கு செலவு பண்ண பணம் இருந்தது. மாமா வாக்குறுதி கொடுத்தாரு, செங்கல் வாக்குக்கு இவ்வளோன்னு பணம் கொடுத்தான்.
பணத்தை கொடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்ட செங்கல்வராயனுக்கு பெரிய அடி, எலெக்ஷன்ல தோத்துட்டான். ஆனா அவன் ஒரு ஓட்டை தவிர 2வது ஓட்டு கூட வாங்காம தோத்தான். அப்ப பாத்துக்குங்க, அவன் பொண்டாட்டி பிள்ளைய கூட அவனுக்கு ஓட்டு போடல. அந்த வெறுப்புல எல்லாரையும் அடிச்சு துரத்திட்டு தன்னை ஏமாத்தின மக்களை பழிவாங்க ஊர் கிணத்துல விஷத்தை கலந்துட்டான். 2 பேர் செத்து போயிட்டாங்க. ஊரே வாந்தி பேதி ஆகி போலீஸ் வந்து அவனை உள்ள தூக்கி போட்டுச்சு. 7 வருஷம் ஜெயில் தண்டனை முடிஞ்சு இப்பதான் வெளியே வந்திருக்கான். வாங்க சார், ஆஞ்சானா பதுங்கினானா? எங்கய்யா அழுத்தக்கார பையன் வாயை திறக்க மாட்டேங்கிறான். கேட்டா நக்கலா பதில் சொல்றான். தெரியுமே. ஆனா அவன் அரெஸ்ட் பண்ண எவிடன்ஸ் வேணுமே. இவனை மாட்டி வரதை விட இவன் அமிச்சு ஆளை பிடிச்சா நடக்குதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு ஐயாவை ஜாக்கிரதையா பாத்துங்க. எப்படி இருக்கு எங்க ஊரு? நிறைய பேர் சொர்க்கமும் நரகமும் எங்கேயோ இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது நம்மளை சுற்றி இருக்க இடத்துலையும் நம்ம கூட இருக்க மனுஷங்கள்ட்டையும் தான் இருக்குன்னு யாருக்கும் தெரியறதில்ல. உங்கள் ஊர் சொர்க்கம். எப்படி சொர்க்கத்துக்கு போறது கஷ்டமா இருக்கும்? அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு எங்க ஊர்ல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு. ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து வந்த ஒருத்தி நமக்கு ஈக்குவலா இருக்காளேன்னு எல்லாருமே சொல்லும்போது எனக்கு கர்வமா இருக்கும். கர்வமாகவே இருங்க. ஜெயிக்கிற பொண்ணுங்களுக்குலாம் அதான் அழகு. என்ன நீங்க மட்டும் ஒரு 10-15% கம்மி பண்ணிக்கீங்க. எனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். நீங்க பாக்குற ஆம்பல் இல்ல நானு. என் கனவே வேற. தெரியும் தெரியும். உங்க மாமா கூட சொன்னாரு, யூஎஸ் போகணும், டாலர்ல சம்பாதிக்கணும், அதானே? அவங்களுக்கு அவ்வளவுதான் புரியும். அவங்களுக்கு அமெரிக்கான ஒரு இடம், எனக்கு அது லட்சியம். பெண்களுக்குன்னு தனியா சிறகுன்னு முளைக்காது. அவங்க கனவு தான் அவங்களுக்கு சிறகு. கரெக்ட் தான். உங்களுக்கு ஒரு கனவு இருக்க மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கு. எனக்கு ஒரு கனவு இருக்கு, ராஜுவுக்கு ஒரு கனவு இருக்கு, உங்க அப்பாவுக்கு, உங்க அம்மாவுக்கு, ஏன் உங்க மாமாவுக்கு கூட ஒரு கனவு இருக்கு. பேசாம உங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லார் கனவையும் நிறைவேற்றுங்க. கல்யாணமா? நோ வே. ஏய், நீ போய் இப்ப கல்யாணம் வேணாம்னு சொன்னீங்கன்னா அவங்க எல்லாரும் மனசு கஷ்டப்படாது? மத்தவங்க சந்தோஷத்துக்காக என் கனவு விட்டு கொடுக்க முடியாது. நீ அப்படிதானே பண்ண. ராதாவோட காதலுக்காக ராஜுவோட கனவை கலைக்கல. ராதாவுக்காக ராஜுவே கனவு காணணும். அது அவளோட லைஃப், அவளோட லவ், அவளோட ட்ரீம். நீ தான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்ட. என்ன கன்ஃபியூஸ் பண்ணாங்க? உன் ஃப்ரெண்டுக்கு நீ பண்ற ஹெல்ப் கரெக்ட்னா என் ஃப்ரெண்டுக்கு நான் பண்ற ஹெல்ப்பும் கரெக்ட் தான். இப்ப நீ ரொம்ப தெளிவா தான் பேசுறல. நீ தானே என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டு நல்லா மாட்டி விட்ட. என் அப்பா உயிரை காப்பாத்தினதுனால எங்க அப்பாவுக்கு உன் மேல நிறைய மரியாதை இருக்கு. பேசாம போய் நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. உங்க அப்பாட்ட வந்து உன்ன லவ் பண்றேன் நான் ஏன் சொல்லணும்? அப்போதான் அப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. எனக்கு யூஎஸ் போறதுக்கு டைம் கிடைக்கும். ஏய், என்னாச்சு உனக்கு? ஏதோ ராதாவை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி உங்க அப்பா பேரை நீ கெடுத்தன்னு பார்த்தா இப்ப என்னையும் சேர்த்து உங்க அப்பா பேரை கெடுக்க சொல்றியா? ஏதோ ராதா விஷயத்துல அவசரப்பட்டு முட்டாள்தனமா ஒரு முடிவு எடுத்த. நீ டோட்டலாவே முட்டாளா? ஹே, யூ ஆர் கிராசிங் தி லிமிட். ஹலோ, என் லிமிட் எனக்கு தெரியும். ஏதோ உன் வீட்ல ஒரு வேளை சாப்பிட்டேன்ற நன்றிக்காக சொல்றேன். உனக்கு என்ன யூஸ் தானே போனோம்? உன் மாமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூனுக்கு யூஸ் போ. சி பிளடி மேல் ஷோவனிஸ்ட். ஏ அப்பா, நீ, உன் ஃப்ரெண்டு, ஏ மாமா எல்லாருக்கும் நீங்க யோசிக்கிறதா சுப்பீரியர். அதுக்கு மேல ஒரு பொண்ணு வளர்ந்துச்சுன்னா அதோட கிரெடிட்டும் நீங்களே எடுத்துப்பீங்க. இந்த உலகத்தையே நீங்க தான் டாமினேட் பண்ணணும். உரிமைன்ற பேர்ல அவசரப்பட்டு இஷ்டத்துக்கு ஒரு முடிவெடுத்து உங்க அப்பா மாதிரி என்ன மாதிரி ஆம்பளைங்களை எல்லாம் அலைய விடுறீங்கல்ல, அதுதான் சாவனிஸ்ட். சரி, இந்த மேல் சாவனிஸ்ட் கிட்ட எதுக்கு ஹெல்ப் கேட்டு வந்த? எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. எனக்கு எப்படி யூஎஸ் பொண்ணு தெரியும். குட் பை. இப்ப எதுக்கு கூப்பிட்ட? என்ன பண்ற? உண்மையிலேயே உன் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க தான் வந்தியா? புரியல. இங்க இருந்து எஸ்கேப் ஆவேன்னு பார்த்தா இங்கேயே சுத்திட்டு இருக்க. என்ன சொல்ற? இதான் செம்ம டைமிங். பக்கத்துலயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, டக்குன்னு கிளம்பிரு. இப்ப ஏன் மேல இவ்ளோ பாசம்? உன் கனவு எனக்கு புரியாமலாம் இல்லை. அந்த கனவு யாரையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு பார்த்தேன். முடியல. உங்க அப்பாட்ட பேசிட்டேன். சார், ஆம்பல் பெரியவங்களுக்கு தெரியாம ராதா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சது தப்பு தான். ஆனா அவங்கள நம்பி வந்தவங்களுக்காக நின்னாங்கல்ல, உங்க மக அப்படித்தானே இருக்கணும். உங்க மகளை ராணி மாதிரி வாழ வைக்கணும்னு காடு மேடு பள்ளம் இருட்டுன்னு கஷ்டப்பட்டு தோல்ல தூக்கி வச்சுட்டு வந்திருக்கீங்க. அரண்மனை வாசல் வரையும் கூட்டிட்டு வந்துட்டு அந்த வாழ்க்கை வேணான்னு திரும்ப கூட்டிட்டு போறது நியாயமா சார்? தம்பி, என்ன மாதிரி பொண்ணை பெற்ற அப்பனுங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி பசங்களை பார்த்தாலே பிடிக்காது. ஆனால் என்ன அதிசயம்னு தெரில, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். அது அப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இதுக்கு மேலே நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேச வேணாம்.
உன்னை அவங்க தேடுறதுக்குள்ள உன் கனவை தேடி நீ போயிடு. எனக்காகவா பேசுனேன்? உண்மையை சொல்லணும்னா உங்க அப்பாவுக்காக பேசினேன். அவர் உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. இன்னைக்கு சூழ்நிலைக்கு அவர் எடுத்த முடிவு கரெக்ட்னு நினைச்சிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலைக்கு அது சரின்னு படுது. ஆனா நாளைக்கு நீ கஷ்டப்படுறத பார்த்தா மனுஷன் உசிரியே விட்டுருவாரு. அதுவே நீங்க இருந்து ஓடி போய் சந்தோஷமா இருக்கேன்னா மன்னிச்சு அவரும் சந்தோஷமா உன்னை ஏத்துப்பாரு. அதுக்காக தான். சத்தியமா சொல்லு, எங்க அப்பாவுக்காக தானா? எனக்காக யோசிக்கல நீ? இப்ப அது முக்கியம் இல்ல. டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. இந்தா புடி. நீ சென்னை பஸ் ஏறாத, பெங்களூர் போயிடு. ஏன்னா உன்னை காணணும்னே உங்க அப்பா உன்னை சென்னையில தான் தேடுவாரு. உன் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சென்னையில இருந்து போட்டு கட்டிக்கிட்ட பெங்களூர் 2 இயர்ஸா மாத்திக்கோ. கிளம்பு. நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏய், போயிட்டு முத மாச சம்பளத்துல எனக்கு ஐபோன் வாங்கி அனுப்பு. எங்களை கூட்டிட்டு போலன்னு வந்தியா? டிக்கெட் ஏறல வரவங்க எல்லாம் வண்டியில ஏத்துற போல இருக்கு. இவங்க செம்பியோட அம்மா, எனக்கு அக்கா மாதிரி. ஆமா, ராதா உன்ன நம்பி தான் ஓடி வந்துச்சா? ஐயோ, தப்பே இல்ல. இந்த வயசுல ஓடி போகாம எந்த வயசுல ஓடுவாங்க? அதுவும் பையன் வேற பணக்காரன்னு செம்பி போன்ல வேற சொல்லிருக்கான். அம்மா, என் மவன் எங்க? அவங்க கடையில சாரி எடுக்கலாம். எங்கடி போயிருந்த? எங்கேயும் போகல, என்னைய கூப்பிட பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்தா. எங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல? இவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கோம். எப்படி இருக்க? மெலிஞ்சு போயிட்ட? அண்ணன் ஏதாவது கோவப்பட்டு கையை நீட்டினானா? ஏன் தூக்கி இடுப்புல வச்சு கொஞ்சம் இவளால எங்களை தலையில கட்டி ஜட்டியோட தொங்க விட்டானுங்க. எங்கவன் உள்ளே தொங்க விட்டவன கை உடைக்க வேண்டாம். ஏமா, இது வேற மாதிரி ஊரு. நம்ம எல்லாம் செல்போன் எடுத்துட்டு வேலைக்கு தான் போவோம். இவனு எல்லாம் கக்கச்சுக்கே கத்தி எடுத்துட்டு போறானுங்க. வந்தவனே எங்க அவன் கையை உடைச்சிருவானா? டேய், எல்லாரையும் கூட்டி காருக்கு போடா. போ போ. என்ன சொதப்பிக்கிச்சா? என் அம்மா அண்ணாடியா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. சந்தோஷம் தானே? சந்தோஷங்க. இதுக்கே சந்தோஷப்படாத, சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும். ஆமாடா. நான் அப்ப கிளம்புறேன். சிங்கம் கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க. நான் வந்துடுறேன். நான் சொன்னதெல்லாம் பாத்துக்கோங்க. எதுக்கும் ஒரு குரூப் போட்டோவும் பொண்ணு மாப்பிள்ளை போட்டோ எடுத்துரு. எதுக்குமா? ஏதாவது பிரச்சனைனா ஆதாரம் வேணும்ல. பையன் பெரிய இடம்டா. கழிவ தாயே, சூப்பர். எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் செல்ஃபி எடுத்துக்கலாம். அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை கூட ஒரு தனி போட்டோ. எங்க ஊர்ல கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மைன போட்டோ எடுக்க கூடாதியா? ஆமாப்பா. தம்பி, சமையல்காரங்களா சபையில நின்னு பேசக்கூடாதுப்பா. போ, வடை வந்துச்சான்னு போய் பாரு. போ. வடை வந்துச்சான்னு பார்க்கலாம். ஆயா பாரு, நான் இந்த வீட்டு மாப்பிளமா. ஆம்பளை இவருக்கு கட்டி கொடுக்குறாங்க. ஆமா. வீட்டுல கிணறு இல்லையா? செம்பே, உங்க அம்மாட்ட சொல்லி இந்த சீக்கிரத்தை பத்தி. அப்புறம் கோவம் வந்துச்சு, கோயில் போகணும்னு பார்க்க மாட்டேன். மாப்பிள்ளை பொண்ணா நடுவுல விடுங்க. வாங்க ஆம்பல் வாங்க. ஐயோ தானே போட வந்தோம். இவனை தூக்கி இருக்கோம். இவனை தூக்கின ஐயா வருவானா? கண்டிப்பா வருவான். பொண்ணு வேணும்னா 20 லட்சம் கேளு. பணத்தோட வருவான். அவனையும் போடுவான்.
அதுக்கு ஒரு 20 லட்சம். இவளை பாம்பேல வித்தா அதுல ஒரு 10 லட்சம். ஸோ 50 லட்சம் நம்மளுக்கு கிடைக்கும். விலாஸ்கோ. ஹலோ, உன் வீட்டில் பொண்ணு இருக்காதே, பொண்ணை நாங்கள் தான் தூக்கியிருக்கோம். மரியாதை 20 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு பழைய டீ ஃபேக்டரிக்கு நீ மட்டும் தனியாவா? ஹலோ, ஹலோ. அம்மா ஐயா. ஹலோ, யுவர் ஹேண்டிகேப். நான் லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன். சரி போடு தோடா. மாமா எங்கடா இருக்க? செம்மியன் பிடிச்ச மாமா. ஆனா அவங்க அம்மா தான் கையை உடச்சு விட்டாங்க. ஐயோ. ஏய், அவங்க எல்லாம் விட்டுட்டு முதல்ல வீட்டுக்கு வரா. ஏமாமா ஆம்பளை வந்துருச்சா? ஏய், நம்ம ஆம்பளை கடத்தது வேற ஒரு குரூப். 20 லட்சம் பணம் கட்டிருக்காங்க. என்ன மாமா சொல்றீங்க? சீக்கிரமா வா. இந்த உடனே வரேன் மாமா. அப்பா ஐயோ. செப்பி, இந்த தடிமாட்டு பச்சை கட்டு ஒன்ன சந்தேகப்பட்டேப்பா. நான் சொல்லல எப்பளும் அப்படிப்பட்ட பிள்ளை இல்லைன்னு. அவ ஆம்பிஷனே வேற. அதனாலதான் இங்க கொஞ்சம் கையளப்பு ஆயி போச்சு. யோ கூட கொஞ்சம் அவுத்து விட. ஏய், கை கட்டி இருக்குன்னு சொல்லி காலை யூஸ் பண்ணேன். என்ன ஏய், உன்னாலதான் என் கை இப்படி ஆயிருக்கு. வாயை மூடிட்டு கம்முன்னு வாடா. உன்னை அடுத்த ஆயுத முச்சி தட்ட ரிலீஸ் பண்ணுவேன். அது வரை இங்கே உட்காந்துட்டு வாடா. போறேன் டாட்டா கட்டுறான். போலாமா? டேய் போலாம். என்னடா ஒரு மாதிரி ஆயிட்ட? இல்லடா, அவதான் அமெரிக்கா போறேன்னு ஆர்வ கோளர்ல ஓடி இருப்பான்னு நினைச்சேன். கடத்திருக்கானுங்கன்னா ஆம்பல் பாவண்டா. மச்சி லவ் பண்றியா? மாப்ள, நீங்க தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டு ஊருக்கு கிளம்புங்க. நாங்க பின்னாடி வந்துடுறோம். ஓகே மச்சி. நீங்க இல்லாம நாங்க செரு பிஞ்சிரும். நடிக்கிற நேரம் மாட்டிது. போடி. அது உன் ப்ரோக் ஆங்கர் இன்க்ரீஸ் ஆகுதாட்டு இருக்கு. நம்ம எல்லாம் இங்க இருந்து அம்மா, கிளம்பலாம். தயவு செய்து இந்த காதல் கிறுக்கனை கூப்பிட்டு உடனே கிளம்பிருப்பா நீ. யோ போயா. ஆல் மம்மிஸ் ஃபாலோ மீ. டேய் சம்பி, நான் வேணா உன் கூட வரட்டுமா? ஐயோ தயவு செய்து கொலை கேஸ் ஆயிரும். நீங்க தான் முதல்ல கிளம்பணும். போங்க. நீ ஷட் அப் பண்ணு. இந்த பாருப்பா, எப்பவும் போல உன் மனசுக்கு பிடிச்சது பண்ணு. பிடிச்சதை விட்டுறாத. சரியா? வரேன். பிரதர், நானும் ஊருக்கு கிளம்புடா. உனக்கு வண்டி வேணுமா? ஆமா வேணும். மூடிட்டே இரு. ஏறிட்டு தானே மூட முடியும். ஐயோ மச்சான், நீ வண்டி ஏறா. எல்லாரும் பைத்தியம் பிடிச்சிருக்காங்க. ஏறதுக்கு தூரம் போடுங்க. வாட்ஸ்அப்ல யாரோ லொகேஷன் ஷேர் பண்ணிருக்காங்கடா. எங்க? போன காணோம் மச்சான். அங்க எதனா போய் பாரு. போய் தேடுறா. யாரா? தெரியலடா, ரிங்கு போது எடுக்க மாட்டாங்க. இங்க கிடக்குது. ஏறதுக்கு உள்ள போறா. சீக்கிரம். மச்சான் அவ்வளவுதான்டா இருக்கும். அந்த லொகேஷன் ஆன் பண்ணு. ஏய், சீக்கிரம் ஏறி வாடா. மச்சான், இதோட மேப் கட் ஆயிடுச்சுடா. இங்க எங்கடா தேடுறது? உள்ள போய் பார்க்கலாமா? டேய், நீ அப்படி போய் பாரு. டேய், கூட போலாம். சரி இருங்க பாஸ், நானும் வரேன். அம்பல். எங்கடா போனீங்க? அது பக்கமா போன அடிக்கிறாங்களா? ஐயா, நான் போய் கார்ல வெயிட் பண்றோம். பின்னாடி தேடிங்களா? இல்ல, போய் தேடுறா. அப்போ பின்னாடி தேடுவோம். டேய், நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம்டா. டா விஜயகாந்த் அடி. டுமா 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 டுமா.
தம்பி உனக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒண்ணு இல்லை சார். ஐயோ சிங்கம் அங்க போறாங்க. இந்த விஷ கொட்டு. என்ன புறா? சிங்கம் என்ன பண்ற? ஒரு நிமிஷம் மாமா. ஹலோ இச்சு, செங்கல் வராயன் அரெஸ்ட் பண்றதுக்கு சாட்சி கேட்டீங்கள? ஒரு சாட்சிக்கு 2 சாட்சி இருக்கு, கொண்டு வரேன். இது போதும் சிங்கம். அந்த செங்கல் வராயனை எப்படி தூக்குறேன்னு பாரு. ரொம்ப நன்றி தம்பி. நாங்க அப்படியே கிளம்பிடலாம், ஆனா மனசு வரல சார். இது உங்க பிரச்சனை. அவங்க உங்க பொண்ணு, அது அவங்களோட கனவு. ஆனா 10 வருஷமோ 12 வருஷமோ மடியில் உட்கார வச்சு வளர்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மடியில இருந்து இறங்கிருக்கலாம். ஆனா மனசுல இருந்து அப்பனுக்கு பொண்ணுங்க வரோம் சார். பொண்ணுங்களுக்கு அப்பா தான் சாமி சார். அவங்க நிலாவுக்கே போனாலும் நீங்க மனசுல நினைக்கிறது அவங்களுக்கு கேட்கும். ஐயாவும் அவ ஆம்பல்னு ஊரே பெருமையா பேசிருச்சு. ஆம்பலோட அப்பா தான் ஐயாவும் பெருமையா பேச வேணாமா? நம்ம ஊர்ல பொண்ணுங்க நிம்மதியா தூக்கத்துல கூட கனவு காண முடியாது. ஆனா உங்க பொண்ணை நிம்மதியா வாழ வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு இவ்வளவு பெரிய கனவு காண்ற தைரியத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த கனவு நிறைவேற தூரம் வரையும் கூட்டு வந்திருக்கீங்க. அப்படியே கூட்டு போய் அந்த கனவை நிறைவேற்றுறீங்க சார். அவங்கள அனுப்பிவிடுங்க சார். போட்டோம். மிச்ச தூரத்தையும் நீயே கூட்டிட்டு போய் விட்டுடுப்பா. நீயும் ஒரு தகப்ப மாதிரி தான்ப்பா யோசிச்சிருக்க. போயிட்டு வாம்மா.